கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். இதுதான் தியோடர் ரூஸ்வெல்ட் சொன்னது. நம்மளுடைய மகிழ்ச்சியினுடைய திருடன் யார் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, நாம் யூனிக்குங்க. அதாவது இந்த உலகத்தில் நம்மள மாதிரி யாருமே கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். நம்மளுடைய தாய் அவங்களுடைய அம்மாவினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அப்பயே நாம் உருவாகிறதுக்கான விதைகள் போடப்படுதுங்கிறது இப்போதைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு யூனிக்கான ஆட்கள். ரெண்டாவது விஷயம், இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நன்றி உணர்வு ஒரு வழிமுறையாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு மன நிறைவு வருது. இந்த கண்டென்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த மன நிறைவு நமக்கு ஒரு விதமான அமைதியை தருது. மூணாவது விஷயம் என்னென்னா, நான் என்னையை என் கூட கம்பேர் பண்ணிக்கிறது. நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கேன், இன்னை விட நாளைக்கு நான் பெட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாம் பெட்டராக இருக்கிறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணுறது நல்ல விஷயம். ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 1% பெட்டரானோம்னா 3 வருஷத்தில் நாம் கிட்டத்தட்ட 4 மடங்கு நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 3 விஷயங்களும் தான் கம்பேரிசன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான ஒரு டூல். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.